எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல வந்து பிரைட் ஸ்கின் எப்படி ஒரு நாள் பூரா நிலைக்க வைக்கிறது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன பண்ணாலும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பிரைட்டாக இருக்குது, கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே முகம் வந்து பயங்கர டல்லாக மாறிடுது அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதுவும் இந்த சம்மர்னால இன்னும் நிறைய பேர் இந்த வீடியோ ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரிக்வெஸ்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் வந்து என்ன நம்ம தப்பு பண்ணுறோம், எதெல்லாம் பண்ணால் இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துருக்கேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் மேக்கப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீஸ் மேக்கப்பில் திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாளும் வீடியோஸ் அப்லோட் பண்ணப்படும். அதுக்கப்புறம் என் ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி சீக்கிரம் டல்லாகிறதுக்கு காரணமே வந்து சின்ன சின்ன தவறுகள் நம்ம பண்ணுறது, முக்கியமாக வந்து ப்ராடக்ட்ஸை தேர்ந்தெடுத்துக்கிறதுல பண்ணுற தவறுகள், ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு முதல் விஷயம் என்னன்னு பார்க்கலாமா? முதல் விஷயம் வந்து ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ் கரெக்டாக நம்ம சருமத்தோட டைப்புக்கு செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம முக்கியமாக ஆயிலி ஸ்கின்னுக்கு கரெக்டான ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம தேர்ந்தெடுத்தால் தான் நம்ம வந்து அதை பண்ணும்போது அதிகமாக இருக்கிற எண்ணெய் பதம் வந்து நீங்கி நம்மளுக்கு ஒரு பிரைட்டான சருமம் கிடைக்கும். நம்ம சருமத்தோட டைப்புக்கு ஏற்பு இல்லாத ஒரு ஃபேஸ் வாஷ் நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே டல் ஆகிடும். கரெக்டாக அது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இனிஷியல் அந்த முதல் படியே வந்து நம்ம தப்பு பண்ணாதான் வந்து என்னதான் நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து சொதப்போம். ஸோ அதனால் முதல் விஷயம் ஃபேஸ் வாஷ் உங்களோட சருமத்தோட டைப்புக்கு, ஃபேஸ் கிளென்சரோ ஏதோ வந்து உங்கள் சருமத்தோட டைப்புக்கு ஏற்ற மாதிரி வாங்குங்க. அடுத்தது வந்து பேஸ் முக்கியமாக இந்த பிபி க்ரீம், சிசி க்ரீம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப தவறாக வந்து பயன்படுத்துகிறோம். ஏன் அப்படின்னா யூஸ்வலாகவே நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய பிபி க்ரீம், சிசி க்ரீம்ஸ் வந்து நம்ம ஷேடுக்கு வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்கிற க்ரீம்ஸாக அவைலபிளாக இருக்க மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணுறீங்க, ஒரு சருமத்தோட கலருக்கு சுத்தமாக மேட்சே இல்லாத ஒரு பிபி க்ரீம், சிசி க்ரீம் வாங்கி அப்ளை பண்ணிட்டோன்னே அது என்ன ஆகிடுது, கிரேவாக மாறிடுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சரும டைப்புக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்குறது இல்லை. ஸோ அது என்ன ஆகிடுது, ஆயிலியும் ஆகிடுது. கிரே ஆயிலி ஆகிட்டா என்ன ஆகும், பயங்கர டல்லாக தெரியும், கிரேஷானால் இன்னும் மோசமாகவே தெரியும். ஸோ இதுவும் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான காரணம். பேஸ் மேக்கப்ன்றது அதுதான் ரொம்ப முக்கியம் அது. ஸோ அது வந்து டோட்டலாக எல்லாத்தையும் வந்து சிதைச்சிரும். ஸோ அதனால் உங்கள் பிபி க்ரீம், சிசி க்ரீம் எதுவாக இருந்தாலும் உங்கள் சருமத்தோட கலருக்கு இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. அப்படி இல்லையா ஒரு லைட் வெயிட் ஃபவுண்டேஷன், லைட் கவரேஜ் ஃபவுண்டேஷனாக வந்து வாங்குங்க. அதுவும் உங்கள் சருமத்தோட கலருக்கு ஏற்ற மாதிரி வாங்குங்க. ஸோ அது பண்ணிங்கனாலே உங்களோட பேஸ் வந்து கரெக்டாக அப்படியே நிற்கும், கிரே ஆகாது. ஆஸ் வெல் அஸ் உங்கள் சருமத்தோட டைப்புக்கும் கரெக்டாக வாங்கிட்டிங்கன்னா ஆயிலியாக மாறிடாது. ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்தது காம்பேக்ட் பவுடர். காம்பேக்ட் பவுடரும் பார்த்தீங்கன்னா எல்லா சரும ஸ்கின் டைப்ஸுக்கும் இருக்கிறனால நீங்கள் உங்கள் சரும ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா நல்லா ப்ரைட்டாக மேட்டாக, அது முக்கியம் ஆயிலி ஸ்கின்னுக்கு தான் இதெல்லாம் பிரைட் அண்ட் மேட்டாக வச்சுக்கோம். ஸோ அப்படியே நீங்கள் வந்து போன மாதிரியே திரும்பி வந்த மாதிரி இருக்கும். ஸோ காம்பேக்ட் பவுடர் ஒரு மேக்கப்பை ஃபினிஷ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் சரும கலருக்கும் சரும டைப்புக்கும் ஏற்ற மாதிரி காம்பேக்ட் பவுடர். சில பேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு க்ரீம், ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு அப்படியே காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால் காம்பேக்ட் பவுடர் அதை விட முக்கியம். ஸோ நிறைய பேர் ஃபவுண்டேஷன் கூட போடாமல் இருக்கலாம். ஸோ காம்பேக்ட் பவுடர்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் சரும டைப்புக்கும் உங்கள் சருமத்தோட கலருக்கும் ஏற்ற மாதிரி, ஷேடுக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் காம்பேக்ட் பவுடர் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து உங்களை டல்லாகவும் கிரேயாக்காகவும் இருக்கும். காம்பேக்ட் பவுடர்ஸ் ஒரு மேக்கப் நிலைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நாள் பூரா வந்து நிலைக்கணும், ஆஸ் வெல் அஸ் பிரைட்டாக இருக்கணும், கிரேயாக இருக்கணும் தான் கரெக்டான காம்பேக்ட் பவுடராக சூஸ் பண்ணுங்கள். என்னதான் வந்து நம்ம காஸ்மெட்டிக்ஸை பயன்படுத்தி பிரைட் லுக்கை தக்க வைக்க ட்ரை பண்ணாலும் இயற்கை முறை வந்து எப்பவுமே ஒரு ஈஸியான எஃபெக்டிவான ஒரு முறையாக இருக்கும். அதுக்கு தான் டாக்டர் சேத் வந்து இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இது அவங்களோட ஹல்தி அண்ட் ஹைலரோனிக் ஆசிட் ஸ்லீப்பிங் மாஸ்க். இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ. இந்த சம்மர் வந்தாலே நம்ம சருமம் பார்த்திங்கன்னா பயங்கர டயர்டாக, டீஹைட்ரேட்டடாக ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸசிவ் ஹீட்டு, ஸ்வெட்டு, பொல்யூஷன், டர்ட் இதனால் நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஸ்கின் பேரியரும் வந்து வீக் ஆகிடுது. அதனால் என்ன ஆகுதுன்னா
இன்ஃப்ளமேஷனும் ரெட்னஸும் ஆகிடுது. இன்டர்ன் நம்ம ஸ்கின் என்ன ஆகுது, டல் அண்ட் டயர்டாக ஆகிடுது. அதுக்கு நம்ம சருமத்துக்கு கரெக்டான இன்க்ரீடியன்ஸ் வேணும். அப்போ தான் இந்த டல்னஸை வந்து சரி பண்ணுறதுக்கு, டேமேஜை ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் லாங் லாஸ்டிங் ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்கும் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தான் ஹல்தி அண்ட் ஹைலரோனிக் ஆசிட் ஸ்லீப்பிங் மாஸ்க். இது வந்து மாடர்ன் சயின்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் ஆயுர்வேதாவோட பிளெண்ட். இது நம்மளுக்கு ஒரு சட்டில் யூத்ஃபுல் க்ளோ, அதுக்கப்புறம் ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கும். இதில் ஹைலரோனிக் ஆசிட் இருக்குது. ஹைலரோனிக் ஆசிட் வந்து மாய்ஸ்சர் லாக் பண்ணுறதுனால ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ப்ளம்பிங் அண்ட் ஹைட்ரேட்டட் லுக் கிடைக்கும். அதுக்கப்புறம் மஞ்சள் எவ்வளோ நல்லதுன்னு நம்மளுக்கு தெரியும். மஞ்சள் நம்மளுக்கு டார்க் ஸ்பாட்ஸை ஃபேட் பண்ணுறதுக்கும் இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அடுத்தது செரமைட் காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால ஸ்கின் பேரியரை அதை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்குவாலின் வந்து ஆக்னே சருமத்துக்கும் ஸ்கின்னை ரீஜுவனேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த ஸ்லீப்பிங் மாஸ்க்கை ஒரு தின் லேயராக உங்கள் முகத்துக்கு பூரா நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். நல்லா எல்லா இடத்துக்குமே வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. காலையில் அப்ளை பண்ணுறீங்கன்னா சன்ஸ்க்ரீனுக்கு அண்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. நைட் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் நைட் க்ரீம்க்கு அப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இதை அப்ளை பண்ணிட்ட அப்புறம் ஸ்கின் வந்து பயங்கர ஸ்மூத்தாக சாஃப்டாக க்ளோயாக மாறிடுது. டாக்டர் ஷேத்தோட ப்ராடக்ட்ஸ் அவங்களோட இன்க்ரீடியன்ஸ் வந்து கரெக்டாக அந்த பிரச்சனையை வந்து டார்கெட் பண்ணோம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு 90 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு இந்தியனோட சருமத்தை வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ண தெரியும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 20% அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த கூப்பன் கோட் அவங்க வெப்சைட்டில் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் 800 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸும் உண்டு. இவங்க ப்ராடக்ட்ஸை நீங்கள் அமேசான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட் வந்து உங்களோட எக்ஸஸ் ஆயில் இல்லை எக்ஸஸ் க்ளோவை வந்து நீங்கள் பிளாட் பண்ணுறதே கிடையாது. அந்த மாதிரி பிளாட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த திருப்பி அந்த ஒரு பிரைட்னஸ் வந்து வந்த மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த மிஸ்க்ளேரோட ஆயில் கண்ட்ரோல் இந்த டிஷ்யூ வந்து நான் பயன்படுத்துகிறேன். இது வந்து பிளாட்டிங் ஷீட்ஸும்பாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா எனக்கு பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின். ஆனால் நான் வந்து க்ளோ ப்ராடக்ட்ஸ்லாம் பயன்படுத்துகிறனால எனக்கு ரொம்ப க்ளோயிங்காக போயிடும் போக போக. ஸோ இது வந்து லைட்டாக பண்ணனா எனக்கு அப்படியே அந்த லைட் க்ளோவோட அந்த ஒரு பிரைட்னஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆயிலி முகம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸஸ் ஆயிலை நீங்கள் வந்து பிளாட் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே நல்ல ஒரு பிரைட்டன்ட் இதை என்ன சொல்கிறது, இது ஒரு டச்சப் மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ ஒரு பிரைட்டனுக்கு டச்சப் மாதிரி சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் சம்மர் மிஸ்ட் வந்து நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு சருமத்தை நல்லா வந்து ஸோ அந்த மாதிரி மிஸ்ட்லாம் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சருமத்தை வந்து நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதாங்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் சருமத்தை நீங்கள் பிரைட்டாகவே வச்சுக்கிறது. ஸோ நாள் பூரா பிரைட்டாக இருந்தால் வந்து பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க்ஸ் பார்க்க மறந்துடாதீங்க. ஸோ இந்த சம்மருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.